Hi friends, welcome to Salem Punita's Recipes. இன்னைக்கு ஒரு கோதுமை தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம். சுடுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் வேணும். ஆனால் நம்ம இதை ரொம்ப கெட்டியாக பிசையாமல் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம மீடியமான பதத்தில் நம்ம பிசைஞ்சிட்டா இந்த கோதுமை அடை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும், நமக்கு சுடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அடை சுடுறதுக்கு ஈஸியாக வரும், சீக்கிரமாக வெந்துடும், டேஸ்ட்டும் சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். 3 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு 2 ஆர்க் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வெங்காயத்தை மேலோட போட்டு வைக்கலாம். வெங்காயம் கொத்தமல்லி தலையும் போட்டுருக்கலாம். நாம் தாளித்து ஊற்றுறப்ப இது மேலே சூடாக தாளித்து ஊற்றணும். அந்த மாதிரி செஞ்சால் இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு கடலை எண்ணெயை வச்சு நம்ம தாளித்து ஊற்றணும். அதனோட டேஸ்ட்டும் இந்த வெங்காயத்தோடு சேர்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாசனை, அதனோட கடலை எண்ணெய் டேஸ்ட்டு எல்லாமே இந்த தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இது கூட கடுகுளுத்தம் பருப்பு, பாருங்கள், கடுகுளுத்தம் பருப்பில் அந்த உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கட்டும். இந்த தோசைக்கு க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இது பொரியட்டும். இது கூட அந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ சீரகம் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நான் இதுக்கு நல்லா நிறைய சீரகம் சேர்க்குறேன். சீரகம் சேர்க்குறப்ப நமக்கு ரொம்ப நல்லது, ஜீரணமாகும். இப்போது நல்லா தாளிச்சாச்சு. நல்லா இப்போ சூடாக இருக்குது. இதை அப்படியே அந்த வெங்காயத்து மேலே கொட்டிடணும். பாருங்கள், கொட்டிக்கலாம். நல்லா சவுண்டு வருது இல்லைங்களா? இதிலையே பாதி வெங்காயம் வெந்துடும். நாம் இப்போ கலந்து அடை மாதிரி சுட்டுக்கலாம். இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் இந்த மாதிரி வாய்க்கு நல்லா இல்லை, காய்ச்சலாக இருக்குது அப்படிங்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சட்னி சாம்பார் கூட எதையும் தேவையில்லை, அப்படியே சுட்டு சாப்பிட்லாம். வாய்க்கு ருசியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறதுனால நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சுட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம்லாம் ஊறிடும் மாவில். தோசை சுட்டால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அளவுக்கு மாவு எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணியில் கையை தொட்டுட்டு இப்படி நல்லா பரப்பி விடலாம். இது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா பரப்பி விடவே கஷ்டமாக இருக்கும். வேகிறதும் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டா பரப்பி விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மாவை இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். இதை நம்ம கோதுமை அடைன்னு சொல்லலாம், கோதுமை ரொட்டின்னு சொல்லலாம். நாங்களாம் சின்ன வயசில் இருந்தப்போ உடம்பு சரியில்லைன்னா
கோதுமை ரொட்டி 2 சுட்டு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்போ கோதுமை ரொட்டின்னு தான் சொல்லுவாங்க. நல்லா நிறைய வெங்காயம் போட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் கிள்ளி போட்டு இந்த மாதிரி தாளித்து கொட்டிட்டு இதை செஞ்சு சாப்பிட்றப்ப வாய்க்கு ருசியாக இருக்கும். இதில் ஒரு 2 ஸ்பூனு எண்ணெயை சுற்றியும் ஊற்றிக்கலாம். மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். இது ஈஸியாக திருப்பி போட வந்துடும். பாருங்கள், இப்படி வந்துடும், எடுத்தாவே வந்துடும். இது திருப்பி போட்டாவே அந்த கோதுமையோட வெங்காயமும் சேர்ந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். நல்லா இப்போவே சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இன்னொரு தடவை இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ளேமை ஹையில் வச்சு கொஞ்ச நேரம் வேக விடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ எடுத்துடலாம் கொஞ்ச நேரத்தில். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் தோசை எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அப்புறமேட்டும் முட்டையை உடச்சி ஊற்றணும். இந்த முட்டை தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்போ கோதுமை தோசை சுட்டாலும் நீங்கள் வந்து முட்டை தோசை சாப்பிடணும்னு தோணும். அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போது நல்லா வெந்துருச்சு. இதில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நல்லா தோசை ஃபுல்லாக முட்டை பரப்பி வச்சுட்டு பெப்பர் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போது திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இந்த தோசை. இப்போது முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். இந்த தோசைங்களுக்கு சட்னியை விட தக்காளி சாம்பார், இந்த மாதிரி சிக்கன் கிரேவி இதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக இருக்குது, கிரேவியும் சூடாக இருக்குது, தோசையும் சூடாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.